ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு திருப்பதி யூடியூப் சேனல். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். அதை நம்ம ஒரு கடாயில் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம். ஒரு 100 ml பால் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பால் நல்லா காஞ்சி வந்துகிட்டே இருக்குது. உங்கள்கிட்ட ஃபுல் க்ரீம் மில்க் இருந்தால் கூட அதை ஆட் பண்ணிக்கோங்க. பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு டம்ளர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் அரை டம்ளர் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க சுகர். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் எல்லோ கலர் இருக்கிறதுனால எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஆப்ஷனல் தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ரெடி ஆச்சு. இப்போ பட்டர்ஸ்காட்ச் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அரை டம்ளர் சுகர் ஆட் பண்ணி ஒரு கடாயில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பீனட்ஸ், கேஷ்யூ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் பட்டர்ஸ்காட்ச் ரெடி ஆனதும் இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க. நம்ம பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் இது நல்லா திக்காக இருக்கணும். இந்த மாதிரி அது நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு இப்போ ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏர்டைட்டான பாக்ஸ் இருந்தால் அதில் போட்டு நல்லா ஃப்ரீசரில் வச்சுருங்க. நம்ம பட்டர்ஸ்காட்ச் இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கும். அதை எடுத்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக நசுக்கி எடுத்துக்கலாம். சப்பாத்தி கட்டை இருந்தால் இந்த மாதிரி எடுத்து ரோல் பண்ணி அதை நசுக்கி எடுத்துக்கலாம். பீசஸாக சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்ச ஐஸ்கிரீம் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லாவே ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த திக்னஸ் இருக்கணும் ஐஸ்கிரீம் இப்போ அதே ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் திரும்ப அந்த ஐஸ்கிரீம் ஊற்றிடலாம். இப்போ மேலே டெக்கரேட்காக அந்த பட்டர்ஸ்காட்சஸ்லாம் போட்டுக்கலாம். மேலே இந்த மாதிரி ஏர் கவர் போட்டு மூடி போட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். இது ஒரு 6 மணி நேரம் வச்சுருங்க ஃப்ரீசரில். அவ்வளோதான், ஃப்ரீசர்லேருந்து எடுத்து பார்க்கலாம். ஸ்கூபர் இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி குழம்பு கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து பிளேட்டில் போட்டு கொஞ்சமாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். மேலே சாக்கோ சிப்ஸ், அப்புறமா கொஞ்சமாக சாக்கோ சிரப் ஆட் பண்ணி
நல்லா டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஐஸ்கிரீம் ரெடி ஆச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.